நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான ஒரு செய்தி, இன்று மாலை 4:30க்குள்ள தேர்தல் தேதி அறிவிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்க சில நண்பர்கள் தவறாக என் மீது பல்வேறு கருத்துக்களை நீ சொன்னியே நடக்கலையே அப்படின்னு சொல்லி இழிவாக சில பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் அவங்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். முதல்ல தெரிஞ்சுக்குங்க, நான் ஒன்றும் கடவுளும் கிடையாது, கவர்மெண்ட்டும் கிடையாது, சரிங்களா? நான் உங்களுக்கான தகவலை மட்டும்தான் கொடுக்குறேன். தகவலை மட்டும்தான் இவ்வளோ நாள் உங்களுக்கு நன்மை மட்டும்தான் செஞ்சிட்ருக்கேன். அப்பப்போ நடக்கிற விஷயங்களை செய்திகளை நான் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன், அவ்வளோதான். நீ சொன்னேன்னா நான் ஒன்றும் கடவுளும் கிடையாது, கவர்மெண்ட்டும் கிடையாது, சரிங்களா? அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு முதலமைச்சர் பத்திரிகையாளரை சந்திக்கும் போது பத்திரிகையாளர் கேள்வி கேட்பாங்க. இது மட்டும் இல்லை, டெட்டு பற்றி மட்டும் இல்லை, பல்வேறு விஷயங்களை நிறைவேற்றுறதா இருக்குது. நிறைவேற்றாமல் போகிற சூழலில் இருக்கிறீங்களே என்ன அப்படின்னு கேட்பாங்க பத்திரிகையாளர். எப்படி பார்த்தாலும் கேட்பாங்க. டெட்டில் பாஸ் பண்ணவங்களுக்கு தினந்தோறும் அறிக்கை விட்டு இருந்தார் இல்லைங்களா அமைச்சர் செங்கோட்டையன், அவர்களையும் கேள்வி கேட்பாங்க. அதுக்கு என்ன பதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், சரிங்களா? அடுத்ததாக எது எப்படி இருந்தாலும் அடுத்த ஆட்சி வந்தால் கண்டிப்பாக தேர்வாக தான் இருக்கும். அதிலெல்லாம் மாற்றம் உண்மையே கிடையாது. அவங்க 80,000 பேருக்கும் 82,000 பேருக்கும் நான் வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கலாம். பணி நியமனம் குறிப்பிட்ட பேருக்கு தான் கிடைக்கும். ஆக அது தேர்வாக தான் இருக்கும் அடுத்த ஆட்சி மாற்றம் வந்தால், சரிங்களா? 4:30 வரைக்கும் பார்ப்போம். ஏதாவது அறிவிப்புகள் அதுக்குள்ளே சட்டப்பேரவை மாலை அது கூடி அது இடையில் ஏதாவது ஜிஓ பாஸ் பண்ணலாம். அவசரத்தில் யாரும் பார்க்கலாம், பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறது. ஒருவேளை தேர்தல் ஆணையம் முடிவெடுத்தது இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அப்பப்போ வழக்கு தொடர்ந்து பணி நியமனம் செய்யும்போது வழக்கு தொடர்ந்து தடுக்கிறதுக்கு நம்ம ஆட்களே இருக்கிறாங்க, சரிங்களா? நமக்குள்ளே நாம் கெடுத்துக்கிறது ஒரு பக்கம், சரிங்களா? அவங்கள சொல்லி குற்றம் ஒன்றும் கிடையாது, நம்மளே நாம் கெடுத்துக்கிறது ஒரு பக்கம். எது எப்படி இருந்தாலும் இனி வரும் காலமாவது நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்க வேண்டியது தான், சரிங்களா? அவங்க இந்த தீர்வு முடிஞ்சு போச்சு அப்படின்னு இந்த 4:30க்கு மேலே ஏதாவது 4:30க்குள்ளே ஏதாவது வந்தால் சரி. அதுக்கு மேலே எது நடந்தாலும் எதிர்ப்பு தினந்தோறும் போய் அமைச்சர் காலில் வைக்கிறது, கெஞ்சி கேட்குறது, பேட்டி அவரை கொடுக்குறது, அது முடிஞ்சுது அப்படின்னு ஒரு பிரச்சனை தீர்ந்துச்சு, டெய்லி எதிர்பார்த்து அந்த தலைவலி தீர்ந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க. நல்லது நடந்தாலும் சரி, அல்லது கெட்டது நடந்தாலும் சரி, சரிங்களா? அடுத்தது என்ன அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம எண்ணங்கள் போய்கிட்டு இருக்கணும். எதுவாக இருந்தாலும் நல்லதே நடக்கட்டும். மனதை தைரியப்படுத்தி வச்சுக்கொள்ள வேண்டியது தான், சரிங்களா? நாம் அன்றைய பணியை அப்பப்போ செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே இருங்க, நல்லது நடக்கும், சரிங்களா? நான் மீண்டும் சொல்கிறேன், என்னால் தகவல் மட்டும்தான் கொடுக்க முடியும், முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்ய முடியும், சரிங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஏன் வேலையே கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க இந்த மாதிரியான எதிர்வினைகளை புரியுறது இயற்கை. அவங்க எப்படி போஸ்டிங் போட்டுருவாங்களா பார்க்கலாம், எப்படி எக்ஸாம் வச்சுருவாங்களா பார்க்கலாம். ஏதாவது ஒன்று நம்ம படிச்சுன்னு இருக்கும்போது கூட இவன் தெருவில் போகிறோன்னு சொல்லுவான், இவன் போய் பாஸ் பண்ணி கிழிச்சான், வேலைக்கு போய் கிழிச்சான், வருஷக்கணக்காக போயினுமே இருக்கிறான். அது விமர்சனங்கள் வந்துமே தான் இருக்கும். சொல்கிறோன்னு சொல்லிக்கணுமே இருக்க வேண்டியதான். முயற்சியை கடைசி வரைக்கும் செய்கிறவன் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பான், சரிங்களா? சொல்கிறவனை பற்றி விமர்சிக்கிறவனை பற்றி எனக்கு ஒன்றும் கவலையும் கிடையாது, அவசியம் கிடையாது, சரிங்களா? விருப்பப்பட்டால் என்னுடைய வீடியோ பார்க்குறத தான் பாருங்கள், பார்க்காட்டி போய்கிட்டே இருங்க. நல்ல தகவல், உண்மை தகவல் வரும், சரிங்களா? உண்மையான தகவல், நல்ல தகவல் வரும். எதுவாக இருந்தாலும் இனி வரும் காலங்களையும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சரிங்களா? அப்பப்போ நடக்கிறத அப்டேட் பண்ணுறது, அது விருப்பம் இருந்தால் பாருங்கள், பார்க்காட்டி போய்கிட்டே இருக்கு, சரிங்களா? நான் ஒன்றும் கடவுளும் கிடையாது, கவர்மெண்ட்டும் கிடையாது. நான் நம்பிக்கையாக கொடுத்தேன், அவ்வளோதான். நன்றி நண்பர்கள்.